ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கிச் சில வார்த்தைகள் வீசப்படுவதாக கற்பனை செய்து பாருங்கள். நீ ஒரு உதவாக்கரை, உன்னை யாருக்கும் பிடிக்காது, நீ பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறாய், நீ எதிலுமே ஜெயிக்க மாட்டாய். ஆரம்பத்தில் அவை வெறும் வார்த்தைகளாகத்தான் தோன்றும். ஆனால் அதே வார்த்தைகள் நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும்போது அவை ஒரு மனிதனுக்குள் மிக விபரீதமான ஒன்றைச் செய்கின்றன. உங்களை கொடுமைப்படுத்தியவன் உங்களை விட்டு விலகி பல தசாப்தங்கள் கடந்த பிறகும் அவனது வார்த்தைகள் உங்கள் தலைக்குள் ஒரு நிரந்தர குரலாக வாழத் தொடங்கிவிடும். இது பள்ளிக்காலத்தில் புல்லிங் எனப்படும் கொடுமைப்படுத்துதலுக்கு ஆளான ஒரு நபரின் கதை. பள்ளி முடிவடைந்தவுடன் அந்த வடுக்கள் மறைந்து விடுவதில்லை என்பதற்கான ஒரு ஆழமான நினைவூட்டல். அன்று வகுப்பறையில் அவன் மிகவும் அமைதியான ஒரு மாணவன். அதிகம் பேசுபவனோ ஆர்ப்பாட்டம் செய்பவனோ அல்ல, தன் வேலையை மட்டும் பார்த்துக்கொண்டு அன்றைய நாளை கடக்க நினைத்த ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவன் மற்றவர்களிடமிருந்து சற்று வித்தியாசமாக இருந்தான் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சில சக மாணவர்கள் அவனை தங்களின் கேலிப் பொருளாக மாற்றிக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் அந்த கிண்டல்கள் சிறியதாகத்தான் தொடங்கின. நகைச்சுவைகள், பட்டப்பேர்கள், அவனுக்குள் நுழையும்போது எல்லாரும் சேர்ந்து சிரிப்பது என ஆரம்பித்து, பிறகு அந்த அவமானங்கள் நேரடியாக அவனது சுயமதிப்பை தாக்கின. அவனது தோற்றம், அவனது புத்திசாலித்தனம், அவனது தகுதி என அனைத்தையும் வசைபாடினார்கள். ஆசிரியர்கள் சில நேரங்களில் இதை கவனிக்கத் தவறினார்கள். பெரியவர்கள் இதை சாதாரண கிண்டல் என்று சொல்லி எளிதாக கடந்து போனார்கள். இதனால் அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் ஒரு எளிய விதியை கற்றுக்கொண்டான்: எதிர்த்து பேசுவதை விட அமைதியாக இருப்பதே பாதுகாப்பானது. கொடுமைப்படுத்துபவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இருக்கிறது: வன்முறையின் பாதிப்புகள் எப்போதுமே வெளியில் தெரிவதில்லை. காயங்கள் ஆறிவிடும், உடைந்த பொருட்களை மாற்றிவிடலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் நிகழும் அவமானம் ஒரு மனிதன் தன்னைத்தானே பார்க்கும் கண்ணாடியை உடைத்து விடுகிறது. அவன் தன் மீது சொல்லப்படும் ஒவ்வொரு பாராட்டையும் சந்தேகிக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு வெற்றியும் தற்காலிகமானது போலவும், ஒவ்வொரு தவறும் அன்று அவர்கள் சொன்னது சரிதான் என்பதற்கான ஆதாரம் போலவும் அவனுக்கு தோன்றியது. பள்ளி மாறிய பிறகும் அந்த வார்த்தைகள் அவனை விட்டுப் போகவில்லை. அமைதியான தருணங்களில், தேர்வுகளுக்கு முன்பு, நேர்காணல்களுக்கு முன்னால், ஒரு புதிய காரியத்தை முயற்சி செய்வதற்கு முன்னால் என எல்லாவற்றிலும் அந்த வார்த்தைகள் அவனது காதுகளில் எதிரொலித்தன. அவனை கொடுமைப்படுத்தியவன் எப்போதோ விலகிவிட்டான். ஆனால் அவனது குரல் மட்டும் அவனுக்குள் தங்கிவிட்டது. பல வருடங்கள் வேகமாக உருண்டோடின. பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் இன்று ஒரு சிறந்த வேலையில் இருக்கிறான், நல்ல நண்பர்களைச் சேர்த்திருக்கிறான், சாத்தியமே இல்லை என்று நினைத்த பல இலக்குகளை அடைந்திருக்கிறான். வெளியில் இருந்து பார்க்கும்போது எல்லாம் சரியாக தெரிந்தது. ஆனால் ஒரு நாள் பழைய மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது. அன்று அவனை கொடுமைப்படுத்தியவர்களில் ஒருவன் முகத்தில் ஒரு புன்னகையோடு அவனருகே வந்தான். சும்மா ஒரு ஜாலிக்காகத்தானே அப்படிச் செய்தோம் என்றான். அவன் அதை ஒரு வேடிக்கையாக மறந்துவிட்டான். ஆனால் பாதிக்கப்பட்டவனால் மறக்க முடியவில்லை. கொடுமைப்படுத்தியவனுக்கு அது ஒரு நிமிட நகைச்சுவை. ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கோ அது பல வருட கால மனக்கவலை, பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் சுயசந்தேகம். ஒருவன் தன் நினைவை மட்டும் சுமந்து வந்தான், இன்னொருவனோ தன் வடுக்களை சுமந்து நின்றான். வார்த்தைகள் மனிதனை காயப்படுத்தாது என்று சிலர் சொல்வதுண்டு. ஆனால் அறிவியல் முற்றிலும் வேறுபட்ட ஒரு உண்மையை சொல்கிறது: தொடர்ச்சியான சமூக நிராகரிப்பும் அவமானமும் ஒரு மனிதனின் மனநலம், தன்னம்பிக்கை மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஆரோக்கியத்தை வேரோடு சிதைத்து விடுகின்றன. குறிப்பாக குழந்தை பருவத்திலும் பதின் பருவத்திலும் ஒருவருடைய அடையாளம் உருவாகிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்கம் இன்னும் கொடுமையானது. மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் ஒரு கொடூரமான வாக்கியம் ஒரு கட்டத்தில் அவர்களின் நம்பிக்கையாகவே மாறிவிடுகிறது. அந்த நம்பிக்கைகள் அவர்களின் வாழ்நாள் நடத்தையை தீர்மானிக்கின்றன. அதனால்தான் புல்லிங் என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது சாதாரண கிண்டலோ அல்லது வளர்பருவத்தின் ஒரு பகுதியோ அல்ல. சிலருக்கு அது தங்களை பற்றி தாங்களே நினைத்துக் கொள்ளும் கதையின் ஒரு இருண்ட பக்கமாகவே மாறிவிடுகிறது. சற்றே மாற்றி யோசித்துப் பாருங்கள். இதற்கு நேர்மாறாக நடந்திருந்தால் எப்படி இருக்கும்? யாராவது ஒருவன் அவனிடம் வந்து, நீ முக்கியமானவன், உன்னால் முடியும், அவர்கள் சொல்வதை காதில் வாங்காதே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், வார்த்தைகளால் காயப்படுத்த முடியும், அதே வார்த்தைகளால் காயங்களை ஆற்றவும் முடியும். சில நேரங்களில் ஒரு சிறிய அன்பான செயல் ஒரு கொடூரமான அவமானத்தைப் போலவே ஒரு மனிதனின் மனதில் நீண்ட காலத்திற்கு தங்கிவிடும். வித்தியாசம் என்னவென்றால், அன்பு மனிதர்களை உருவாக்குகிறது, கொடூரம் மனிதர்களை சிதைக்கிறது. நீங்கள் எப்போதாவது இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகியிருந்தால் இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட அவமானங்கள் எதுவும் உங்களின் தகுதியை வரையறுப்பவை அல்ல. அவை உங்களிடம் தவறில்லை, உங்களை கொடுமைப்படுத்தியவனின் குணத்தில்தான் தவறு இருக்கிறது என்பதை காட்டுகின்றன. அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தின என்பதற்காக அவை உண்மை என்று அர்த்தமாகிவிடாது. அதே நேரத்தில் நீங்கள் எப்போதாவது யாரையாவது கேலி செய்திருந்தாலோ, ஒதுக்கி வைத்திருந்தாலோ அல்லது அவமானப்படுத்தியிருந்தாலோ இதை நினைவில் கொள்ளுங்கள்: நீங்கள் சொன்னதை நீங்கள் மறந்துவிடலாம்,
ஆனால் அடுத்த நபர் அதை தசாப்தங்களாக தன் மனதில் சுமந்து கொண்டிருக்கக்கூடும். பேசுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகள் ஒரு வடுக்களை ஏற்படுத்தப் போகிறதா அல்லது ஒரு மனிதனை இன்னும் வலிமையாக்கப் போகிறதா? ஏனெனில் ஒருமுறை பேசப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. சில நேரங்களில் வெளியில் தெரியாத வடுக்கள்தான் மிகவும் ஆழமானவை. சில கொடூரமான வார்த்தைகளின் தாக்கம் வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கும். அன்பை தேர்ந்தெடுங்கள். இன்று நீங்கள் சொல்லும் எந்த வாக்கியத்தை யாரோ ஒருவன் பல வருடங்களுக்கு பிறகும் நினைவில் வைத்திருக்கப் போகிறான் என்பது உங்களுக்கு தெரியாது.